வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th அக்கௌண்டன்சியில் யூனிட் 3 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த லெசனில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இது உங்களுக்கு அதில் இல்லஸ்ட்ரேஷன் 22 பார்க்கலாம். முதல்ல கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. துரை அண்ட் வேலன் entered into a partnership agreement on 1st April 2018. Durai contributing rupees 25,000 and Velan rupees 30,000 as capital. The agreement provided that இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா, துரை வேலன் 2 பார்ட்னர் இருக்காங்க. அதில் அவங்க அக்ரிமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, அவங்க அக்ரிமெண்ட் மட்டும் என்ன எப்படி இருக்குனாக்க, 1st April 2018 அவங்க எவ்வளோ கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கனாக்க, துரை 25,000 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காப்புல, கேபிட்டல் போட்டிருக்காப்புல, வேலன் 30,000 கேபிட்டல் போட்டிருக்காப்புலன்னு சொல்லியிருக்குது. அப்புறம் வேறு என்னென்ன அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்குனாக்க, ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் டு பி ஷேர்டு இன் தி ரேஷியோ 2:3 அஸ் பிட்வீன் துரை அண்ட் வேலன். துரையும் வேலனும் என்ன பண்ணுறாங்கனாக்க, அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்கனாக்க 2:3 அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னாக்க, துரைக்கு வந்துட்டு 2 ஷேர், அது ஷேரில் வந்து 2 பங்கு கொடுக்குறது அவங்களுக்கு, வேலனுக்கு வந்து 3 பங்கு கொடுக்குறது அப்படின்னு அர்த்தம். மொத்த ஷேர் எவ்வளோனாக்கா 5. மொத்தமாக ஷேர் எவ்வளோனா 5. அதில் 2 வந்துட்டு துரைக்கும் 3 வேலனுக்கும். அதாவது மொத்தம் 5 பங்கில் வந்துட்டு 2 பங்கு வந்து துரைக்கு, வேலனுக்கு 3 பங்குன்னு அர்த்தம். மொத்தம் 5 பார்த்துங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேனாக்க, பார்ட்னர்ஸ் டு பி என்டைட்டில்டு டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 5% பெர் annum. பார்ட்னர்ஸுக்கு வந்துட்டு அவர் போட்டிருக்க கேபிட்டலுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுதுனாக்க 5% இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணுதுன்னு சொல்லியிருக்குது. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் டு பி சார்ஜ்டு துரை rupees 300, வேலன் rupees 450 அப்படின்னு சொல்லியிருக்குது. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்னாக்க, அந்த பிஸ்னஸில் உள்ள அமௌண்ட்டை வந்துட்டு அந்த ஓனர் ஆகக்கூடிய யாராவது துரை அண்ட் வேலை 2 பேரும் வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க ஓன் பர்பஸ்க்காக. அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து பிஸ்னஸுக்கு பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனாக்க, அது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எவ்வளோனாக்க, துரை வந்து 300, வேலன் 450. இது வந்து பிஸ்னஸுக்கு இன்கம், அது பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இன்கம் பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், 4th பாயிண்ட், துரை டு ரிசீவ் ஏ சேலரி ஆஃப் rupees 5,000. துரைக்கு வந்து 5,000 சேலரி பே பண்ணுறாங்க பிஸ்னஸ்லேருந்து ஃபார் அந்த இயருக்கு. அதே போல் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், வேலன் டு ரிசீவ் ஏ கமிஷன் ஆஃப் rupees 2,000. வேலனுக்கு எவ்வளோ கமிஷன் பே பண்ணுறோன்னாக்கா 2,000 பே பண்ணணும்னு சொல்லியிருக்கு. வேலனுக்கு 2,000 கமிஷன் பே பண்ணுறோம். இதான் டீட்டெயில். அதில் இன்னொன்று இருக்குது பாருங்கள், டியூரிங் தி இயர் தி ஃபேம் மேட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் rupees 20,000 பிஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சேலரி அண்டு கமிஷன். அதாவது சேலரி, கமிஷன், இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மள்ட்ட உள்ள ப்ராஃபிட் எவ்வளோன்னா 20,000 சொல்லியிருக்குது. 20,000 ப்ராஃபிட் நம்மள்ட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. இதுலேருந்து நம்ம இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும், இன்கம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. ப்ரிப்பேர் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். நம்ம இதை வச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்டுருக்கு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து 11th வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு படிச்சிருப்பீங்க. அதில் என்ன செய்வோம் அப்படின்னாக்க, டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாக டெபிட் சைடில் வரும், இன்கம் எல்லாம் கிரெடிட் சைடில் வரும். எக்ஸ்பென்ஸ் எல்லாம் டெபிட் சைடில், இன்கம் எல்லாம் கிரெடிட் சைடில் வரும். அதே போல் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் செய்ய போகிறோம். இதில் வந்து அப்ராப்ரியேஷனாக கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன், அவ்வளோதான். அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன். அதில் வந்து சோல் ட்ரேடு செய்கிறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். சோல் ட்ரேடில் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாப்புல. ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க, 2 or more பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. இதில் விட பாருங்கள், துரை வேலன் 2 பார்ட்னர் இருக்காங்க. அவரோட எக்ஸ்டென்ஷன் தான் இது சொல்லியிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அங்கே வந்து ஒரு ஆளுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம், இங்கே 2 ஆளுக்கு பே பண்ணுவோம், அதே போல தான். ஓகேவா? இப்போ அதே தான் நம்ம செய்ய போகிறோம். எக்ஸ்பென்ஸ் எல்லாமே டெபிட்டில், இன்கம் தான் கிரெடிட்டில் நம்ம எழுத போகிறோம். கிரெடிட் சைடில் இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சிங்க. கிரெடிட் சைடில் 2 ஐட்டம் தான் வரும். ஒன்று என்ன அப்படின்னாக்க, இந்த கடைசியில் ப்ராஃபிட் ஒன்று கொடுத்தாங்க 20,000. அதை நீங்கள் எப்படி எழுதுனாக்க, கிரெடிட் சைடில் போய்ட்டு பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எழுதிட்டு 20,000 எழுதிக்கணும். இருக்கு பாருங்கள், பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எழுதிட்டு 20,000 ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதான் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன வரும்னாக்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கிரெடிட் சைடில் வரும். இந்த 2 தவிர வேறு எதுவுமே கிரெடிட் சைடில் வராது. ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறது, லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்டு, சேலரி, கமிஷன்லாம் கொடுக்குறது முன்னாடி ப்ராஃபிட் எவ்வளோ இருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராஃபிட் வந்து 20,000 இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குது. ஸோ அந்த 20,000 எழுதிங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே கிரெடிட் சைடில் போய் நீங்கள் எழுத வேண்டியது இதுதான், பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு 20,000 எழுதிங்க.
ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னாக்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஏன் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கிரெடிட் சைடில் வருது அப்படின்னாக்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்கம். எப்படி இன்கம் அப்படின்னாக்க, நம்ம அக்கௌண்ட் வந்து யாருக்கு எழுதணும் அப்படின்னாக்க பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எழுதுறோம், பிஸ்னஸுக்கு தான் அக்கௌண்ட் எழுதுறோம். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படிங்கிறது இன்கம். எப்படி அப்படின்னாக்க, டிராயிங்ஸ்னாக்க அந்த துரையும் வேலைநாடு அவங்க 2 பேரும் ஓனர் இதுக்கு. ஸோ அவங்க எடுத்துக்கூடிய அமௌண்ட்டுக்கு பேர் தான் டிராயிங்ஸ்னு சொல்லக்கூடியது. அவங்க எடுத்துகிட்டு போகிற பணத்துக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டு பிஸ்னஸுக்கு பே பண்ணுறாங்க. நம்ம பிஸ்னஸ் வந்து அவங்கள்ட்ட இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்கம் நமக்கு. ஸோ அதனால தான் இது வந்து கிரெடிட் சைடில் காமிக்கிறோம். நமக்கு என்ன ரூல்ஸ், நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்னன்னாக்க, ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ் எல்லாம் டெபிட், ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் எல்லாம் கிரெடிட். அந்த ரூல்ஸ் கூட நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்கம். அதனால் நம்ம கிரெடிட் சைடில் காமிக்கிறோம். துரைக்கு வந்துட்டு 300 கொஸ்டின்லேயே கொடுத்துருந்துச்சு. பாயிண்ட் வந்து எத்தனை பாயிண்டில் இருக்குது அப்படின்னாக்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து அந்த பாயிண்ட் சியில் இருக்குது பாருங்கள். 300 துரைக்கு இருக்குது, வேலனுக்கு 450 இருக்குது. அதை பார்த்து எழுதிக்க வேண்டியதான். நீங்கள் ஒன்றுமே கண்டுபிடிக்க போகிறதில்ல, அதை பார்த்து அப்படியே எழுதிக்கிங்க. இந்த 2 மட்டும்தான் எப்போயுமே எல்லா கணக்குலையுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தான் கிரெடிட்டில் வரும். ஒன்று என்ன அப்படின்னாக்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதுவும் கொஸ்டின்லேயே இருக்கும், அதை அப்படியே பார்த்து எழுதிக்கிங்க. அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. துரை வேலனுக்கு 2 பேருக்குமே அமௌண்ட் கொடுத்துருக்கு 300 450ன்னு, அதை அப்படியே எழுதிங்க. அவ்வளோதான் கிரெடிட் சைடில். பாக்கி எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தான். அந்த எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாக எங்கே வரும்னாக்க டெபிட் சைடில் வரும். இது டபுள் சைடு செய்கிற கணக்கு. ஸோ அது டெபிட் சைடில் வரும். இது எப்படி டெபிட் சைடில் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்னு ஒரு பாயிண்ட் கொடுத்து பாயிண்ட் வந்து பியில் கொடுத்துருந்துச்சு. எவ்வளோ 5% பெர் annum. நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, மொத்தம் வந்துட்டு கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். கொஸ்டினில் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அது கேபிட்டல் பார்த்தீங்கன்னாக்க 25,000 துரைக்கு இருக்குது, ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்குது பாருங்கள். அடுத்து வேலனுக்கு வந்து 30,000 இருக்குது. ஸோ இந்த 25,000 30,000 தான் நம்ம என்ன பண்ணணும்னாக்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு போட்டுங்க. துரைக்கு வந்து 25,000 இருக்குது, அதில் 5% 5/100ன்னு போடணும். 5/100 அப்படி போட்டினாக்க 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 250 இருக்கும். 250 × 5 போட்டினாக்க 1,250 உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். அதை ஆன்சர் போட்டு பாருங்கள். அதாவது வேலனுக்கு பார்த்தீங்கன்னா 30,000 உங்களோட கேபிட்டல் இருக்குது. மொத்தம் 30,000ல் 5% நீங்கள் கண்டுபிடிக்கணும். 30,000 × 5/100 போட்டிங்கனாக்க 2 0 கேன்சல் ஆகிரும். ஸோ 300 × 5 போட்டிங்கனாக்க 1,500 உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து பாருங்கள், இப்போ இது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஏன் நம்ம டெபிட் சைடில் எழுதணும் அப்படின்னாக்க, கேபிட்டல் வந்து அந்த துரையும் வேலனும் போட்டிருக்காங்க வந்து ஓனர். அவங்க போட்ட கேபிட்டலுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் தான் இன்ட்ரெஸ்ட்டை அவங்களுக்கு பே பண்ணுது. பிஸ்னஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டு யாருக்கு, அந்த ஓனருக்கு பே பண்ணுது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்க, இது ஒரு எக்ஸ்பென்ஸ் தான் பிஸ்னஸ்க்கு இருக்குது. அதனால் எக்ஸ்பென்ஸில் டெபிட்டில் எழுதணும், டெபிட்டில் எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், டு சேலரி டு துரைனாக்க, துரைக்கு மட்டும் சேலரி இருக்குது, 2 பேருக்கும் சேலரி இல்லை. 2 பேருக்கும் சேலரி இருந்தாக்க 2 ஆட் பண்ணி போடணும். ரெண்டையுமே எழுதிக்கலாம். நம்ம துரைக்கு மட்டும் சேலரி கொடுத்துருப்பாருங்க. பாயிண்ட் டிஏ பாருங்கள். துரை டு ரிசீவ் ஏ சேலரி ஆஃப் ₹5,000 கொடுத்துருக்குது. டு சேலரி டு துரைன்னு போட்டு 5,000 எழுதினா போதும். எல்லாமே கொஸ்டினில் உள்ளதான், நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கல. லாஸ்ட் டைம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. அடுத்து பாருங்கள், கமிஷன் சேலரிங்கிறது எக்ஸ்பென்சஸ் தான். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கமிஷனுங்கிறது எக்ஸ்பென்சஸ் தான். டு கமிஷன் டு வேலன் மட்டும் கமிஷன் வாங்கியிருக்காரு பாருங்கள். வேலன் டு ரிசீவ் ஏ கமிஷன் ₹2,000. ஸோ கமிஷன் டு வேலன் அக்கௌண்ட் போட்டு 2,000 எழுதிக்கிங்க. இவ்வளோ தான். இந்த அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், இது 3மே பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பென்சஸ். அதனால் எக்ஸ்பென்சஸ் சைடில் எழுதியிருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான். அடுத்து பாருங்கள், இப்போ எப்படி டேலி பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் கூட எப்படி டேலி பண்ண போகிறோம். இப்போ கிரெடிட் சைடில் பாருங்கள், மொத்தமாக ஆட் பண்ணுங்கள். கிரெடிட் சைடில் தான் பெரும்பாலும் டோட்டல் கூட இருக்கும். 20,300 450 இதை ஆட் பண்ணாக்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னாக்க 20,750 கிடைக்குது நமக்கு. இது ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்குது? கிரெடிட் சைடில் நம்ம ஆட் பண்ணாக்க 20,750 கிடைக்குது. இப்போ டெபிட் சைடில் ஆட் பண்ணுங்கள். 1,250 1,500 5,000 2,000 மொத்தமாக ஆட் பண்ணாக்க 9,750 கிடைக்குது. மொத்தம் 9,750 கிடைக்குது. இப்போ 20,750ல் 9,750 மைனஸ் பண்ணிட்டோம்னாக்க 11,000 இருக்கும். நல்லா பாருங்கள், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோனா கிரெடிட் சைடில் 20,750, அதில் வந்து 9,750 டெபிட் சைடில் இருக்குது. அதை மைனஸ் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு 11,000 கிடைக்கும். ஸோ இந்த 11,000 என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த ரேஷியோன்னு கொடுத்துருந்தாங்கல்ல, ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருக்குது பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் டு பி ஷேர்ட் இன் தி ரேஷியோ 2:3. 2:3 அந்த ரேஷியோ அப்படி தான் பிரிச்சுக்கணும். மொத்தம் 5 பங்கு. 2 + 3 எவ்வளோ? 5 ஷேர். மொத்தம் 5 பங்கில் வந்துட்டு 2 பங்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஆள் துரைக்கு, ஃபஸ்ட்டு பார்ட்னருக்கு, ரெண்டாவது வேலனுக்கு வந்துட்டு 3 பங்கு. இப்போ எப்படி பிரிச்சுருக்காங்க பாருங்கள். அந்த 11,000
இப்போ துரை 11,000 இன்ட்டு 2/5 போட்டோம்னாக்க 4,400. நீங்கள் எப்படி கேன்சல் பண்ணி பார்க்கணும், நீங்கள் கல்குலேட் பண்ணினாக்க 4,400 வரும். வேலன் வந்து 11,000 இன்ட்டு 3/5 போட்டிங்கனாக்க 6,600 கிடைக்கும். மொத்தம் 11,000. இதுதான் இப்போ ரெண்டு பக்கமும் ஒரே ஆன்சர் வந்துடும். இவ்வளோ தான் ஆன்சர். ரொம்ப ஈஸி. இதை பார்த்துங்க. இது 5 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். ஓகேவா?